ஆரம்பிக்கலாங்களா? நான் ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு ரவுடி மாஸ் டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணாத நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ உங்கள் உடனே பற்றினா நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்கு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், அதெல்லாம் போயிருங்க. போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதையும் கிளிக் பண்ணிட்டு இதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகல, கரெக்டாக அந்த லிரிக்ஸ் எண்டிங் முடியலக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கீழே ப்ளஸ் ஆகன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஆள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 5வது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். இதே போல் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 3 டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 3 டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபிட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு வேணும் நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கலாம், ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், ஸோ இந்த ரெண்டே இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கிற அந்த 2 இமேஜ் இருக்குதுன்னா ஸோ அந்த 2 இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம செகண்டாக காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜுக்கும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த காப்பியில் லேயர்ஸ் இருக்குதுங்களா, ஸோ அந்த 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் கரெக்டாக நமக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீடியோ இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ் பண்ணதாக பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.